வெண்டைக்காய் கறி. குட். கத்திரிக்காய் கூட்டு. சபாஷ். மாங்காய் பச்சடி. அடடா, இப்படி முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த ஆபீஸருக்கு கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு? அவருக்கு மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். அப்ப கூப்பிட்டுருக்க கூடாது, நான் விஷம் வச்சே கொண்டு வந்திருப்பேன். ஐயோ, விஷமா? இதுல ஒண்ணும் இல்லையா? அட, நீங்களே என்னமோ ஆபீசர் மாதிரி பயப்படுறீங்களே. ஏன், நான் தான் ஆபீசர் நினைச்சுக்கேன். நீங்களா இருந்தா ஒரே நாள்ல காடு பூரா வெட்டிடுவேன். நானா இருந்தா மட்டும் தப்பு சரியாயிடுமா என்ன? யாரு? பொன்னையாவா? ஆமாங்க. அதாங்க நீங்க சொன்ன மாதிரியே சாத்தூருக்கு போய் கிராம முன்சி வீட்டு சங்கீதே சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. நீ இப்ப போ, அப்புறமா பேசலாம். என் சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லிட்டு போவதானே நேரா வந்தேன். இவ்வளவு நல்ல ஆபீசரா அவர் சர்வீஸ். அந்த ஆபீசரை பத்தி சொல்றியா நீ? என்னங்க, நீங்க தானே ஆபீசரு? என்னங்க, இந்த பொண்ணு எங்க எதுக்கு வந்தது? காளி தங்கச்சியாச்சே. காளி தங்கச்சியா? இப்போ ஒண்ணு குடிமுடி போகல. சொல்லுங்க, ஒரே அடியா ஒழிச்சு கட்டியன. இன்னைக்கு கிராமச்சாவடியாண்டையே சாகடிச்சிருப்பேன். சந்தர்ப்பம் சரியில்லாம போயிடுச்சு. கிழிச்சுடுவேன் இல்லன்னா போடா. முதல்ல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாடுறா. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன கேட்காத, உன் தங்கச்சிய கேளு. பெருமாளே, வயது ஏறி பின்ன வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆபீசருக்கு வச்சு திணி திணிக்கிறாளோ. நீ அளவுக்கு மீறி பேசுன. அங்க பேசுறாரு, ஊர்ல பேசுறாங்கடா. இந்த விஷயம் மட்டும் ருச்சு ஆகுற. ருச்சு ஆயிடுச்சுன்னா அவள் அப்படியே துண்டு துண்டா நறுக்கி பொம்பளை காபீஸ் போடுறான் போடா. அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. விஷயம் இது. ஆபீசரை இவன் ஏதாவது செய்தா அவன் இவனை துண்டு துண்டா நறுக்கி அடுப்புலயே வச்சிருவான். ஏஜி அவன் மாத்திரம் இல்ல, நீங்களும் உங்க தலையை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஆள் மொத்தமா இருந்தான்ல. ஏண்டி துளசி, அப்படின்னா இன்னைக்கு ஆபீசர் வரலன்னு சொல்ற? ஆமாண்டி, எங்க இஷ்டம் போல இன்னைக்கு விறகு வெட்டிட்டு வந்தோம். ஆமா, நீ ஏண்டி வரல? நானா? நான் வந்திருந்தா அந்த ஆபீசரும் வந்திருப்பாரு. என்ன, நீ வந்தா அந்த ஆபீசரும் வருவாரா? நான் யார் தெரியுமில்ல? அந்த ஆபீசருக்கு ஆபீசர். நம்ம வர சொன்னா வரணும், வேணானா வரக்கூடாது. அல அல, இஷ்டத்தை போல அல. அளக்குறேனா? ஏய், நாளைக்கே வர சொல்றேன், பாக்குறியா? என்னத்துக்குமா வராம இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் சரி. நான் ஜெயிச்சா நீ எங்க அண்ணனை கட்டிக்கணும். ஜெயிக்கலன்னா எங்க அண்ணன் உன்னை கட்டிக்குவாரு. ஆபீசரை நீ வான்னா வரணும், வேணான்னா வரக்கூடாதா? போச்சா? இல்லடா இல்லடா, ஏதோ விளையாட்டா. உணர்றாங்க நினைச்சேன், இப்போ காதார கேட்டேன். அவைய எதிரின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், 4 பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினாங்கிறது புரிஞ்சிருந்தும், இது மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல். இனி நீயும் அவனுக்கு ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். காளி முரடனா இருந்தாலும் முட்டாள் அல்ல. எந்த தமையனும் தன் தங்கையை நல்ல இடத்துல கொடுக்கணும் தானே என்னமா? இதுல ஒரு தப்பும் இல்லை. நான் அதுக்காக சொல்லலைங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இது விஷயமா காளியை நானே நேர்ல சந்திச்சு பேச போறேன். சந்திரா, இனி நீயும் அவன் ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. சந்திரா, உங்க அண்ணனை பார்க்கத்தான் இங்க வந்தேன். வேணாங்க, எங்க அண்ணா எந்த கச்சேரி சாவடியிலாவது உட்கார்ந்துருப்பாரு. அங்க போங்க, இங்க மட்டும் வராதீங்க. நான் இங்க ஆபீசரா வரல,
சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா வந்திருக்கேன். கல்யாணமா? ஆமா சந்திரா, உங்க அண்ணா கிட்ட பேசி சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை முடிக்கணுங்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். கல்யாணமா? கல்யாணம் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நடக்காது. இல்ல சந்திரா, கண்டிப்பா நடக்கும். வேண்டாங்க, எதுவுமே நடக்க வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். ஏன் உயிருக்காக நான் கவலைப்படல. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா உடனே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. சந்திரா, ஐயோ, எங்க அண்ணா வரால் போல இருக்க. போயிடுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிற. போயிடுங்க. சந்திரா, நான் போறேன். ஆனா கோழையாகல, உன்னுடைய அன்புக்காக. கொன்னா என்ன செய்வ? கொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன செய்ய முடியும்? உண்மையா சொல்ல போன இப்ப நீ கொல்ல நினைச்சது என்ன இல்லை, எங்க காதல. காதல? ஊரை விட்டு ஊர் வந்தது உத்தியோகம் செய்யறதுக்கா இல்ல இப்படி ஊர் குடும்பங்களை கெடுக்கிறதுக்கா? மரியாதையா சொல்ல, இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல இதே இடத்துல உன் மேல புல்லு புல்லு முளைச்சிடும். அப்படியே செஞ்சிடு. ஆனா ஒண்ணு, நான் இறந்த பிறகு சந்திரா என்னத்தான் காதலிப்பான். அப்ப யாரை கொலை செய்வேன்? சந்திராவைத்தான். இப்படி ரெண்டு பேரையும் கொலை செய்து நீ எதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்? காளி, இதை விட பெரிய மனசோடு காதலிச்ச ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறது தான் நல்லது. ஏன் நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு காதலிக்க நான் வஞ்சகனும் இல்லை, துரோகியும் இல்லை, மனிதன். ரகு, உன்ன மாதிரி கருத்தோட பேச எனக்கு தெரியாம போனாலும் மனசுல களங்கம் இல்லாம சொல்ற. நாங்க பிறந்தது 3 பேர், இப்ப இருக்கிறது 2. நல்ல தங்கா கதை மாதிரி எங்க அக்கா தன் குழந்தைகளை கிணத்துல தள்ளி அதுவும் விழுந்து செத்துட்டது. அது அப்படி செஞ்சதுக்கே காரணம் அதுக்கு வாச்ச புருஷன் சரியில்லாம போனதாலதான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கிற இந்த ஒரு உடன் பிறந்தவ வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணுமேனுதான் எவ்வளவோ ஆசைகளை இங்க நான் குவிச்சு வச்சிருக்கிறேன். ரகு, அதை நிராசையாக்கிடாத, அதை நிராசையாக்கிடாத. குடும்பம்னா என்ன, அது எப்படி அமையணும் எனக்கும் நல்லா தெரியும். உன் தங்க வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது. என்னை நீ நம்பல. அது போது ரகு, அது போது ரகு, எனக்கு அது போது. மாலை
மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே கண்டை மீன் போலே இரு கைகள் படாத தேன் போலே மழை பொழியும் பொழியாக பூரண நிலவின் ஒளியாக மாமணி மாடத்து விளக்காக மார்பில் அணைத்த மன்னவனே மார்பில் அணைத்த மன்னவனே மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே செவ்வாய் இதழில் நகையேந்தி இளமை என்னும் படை கொண்டு என்னை வென்றாய் நீ இன்று என்னை வென்றாய் நீ இன்று மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே அன்புள்ள அம்மாவுக்கு ரகு எழுதியது நலம் நலமறிய ஆவல் வீடு பார்த்ததும் உங்களை அழைத்து வரலாம் என்று எண்ணியிருந்தேன் இப்போது வீடு மட்டுமல்ல வீட்டுக்கு வரவேண்டிய மருமகளையும் தேர்ந்தெடுத்து விட்டேன் வந்து பாரும்மா எனக்கு தகுந்த மனைவி மட்டுமல்ல உங்களுக்கு ஏத்த மருமகளும் கூட தங்கச்சி கொடுத்து கல்யாணம் பண்ண போறான் எப்படி பண்றான்னு பாக்குறேன் என்ன தங்க பாக்குறது தேதி எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கிங்க சாப்பிட போலாம் சும்மா என்ன இருந்தாலும் நம்ம காளி இப்படி செய்வான் நான் நினைக்கல அவன் கிடக்குறான் காளி அவன் வாத்தியார் கோபியே நம்ம கைக்குள்ள வர போறான் பாரு அதத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீங்க சொல்லி விட்டீங்க நீங்க இருங்க நான் சொல்றேன் அதாவது காளி தங்கச்சி விஷயமா அவனுக்கு இவனுக்கு ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டமே அந்த தகராறு தான் நம்ம தகராறுக்கு யூஸ் பண்ண போறேன் ஈஜி இனிமே என்ன யாருமே நம்பி இருக்க வேண்டாம் போங்க அவங்க வழி அவங்க பாத்துங்க என்னை எதுக்காகவும் தொந்தரவு செய்யாதீங்க என் மனசே சரியில்லை என்னங்க இது அந்த காளி ஏதோ சொல்லிட்டாம்னு இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு விடாப்பிடியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே விட்டு தள்ளிட்டு போகாம ஏன் எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி சித்திரவதை செய்றீங்க போங்க போங்க இங்க இருந்து என்னங்க இப்படி திரும்பி பாருங்க நீங்க எரிஞ்ச மாலை எங்க போய் விழுந்ததுன்னு இதுதானுங்க கடவுளா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் மஞ்சு நீ எப்ப இங்க வந்த இப்பதான் வந்தேன் ஏன் கோவமா இருக்கீங்க ஓ இத்தனை நாள நான் வரலன்னு தானே அன்னைக்கு நீங்க மட்டும் போச்சு என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க மஞ்சு பரவாயில்ல இப்ப அதுக்காக மன்னிப்புன்னு கேட்க வேண்டாம் அது இல்ல மஞ்சு அது எதுன்னு எனக்கும் தெரியும் தெரியாத நம்ம காதலிச்சுட்டோமே கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவமா குடும்பத்தை நடத்தணுமேங்கிற கவலை தானே அது இல்ல மஞ்சு போயும் இந்த திருடனுக்கா அவன் மனசு இடம் கொடுக்கணும் வேணாம் மஞ்சு வேணாம் இப்படி எல்லாம் சொல்லி என்ன சோதிக்கிறீங்களா நான் ஒண்ணும் தோல்வி அடைய மாட்டேன்
மறுபடி பச்சைமலையில நாட்டியம் நீங்க கண்டிப்பா வரணும். வர்றேன்னு சொல்லுங்க. சரி மஞ்சு. வர்றேன்னு சொல்லிட்டு அங்க நீங்க வரல, சொல்லாம நான் இங்க வந்துடுவேன். இந்தாங்க. வேணாம் மஞ்சு, நீயே வச்சு. இது நான் கொடுத்த மாலை. வேற மாலையை 10 பேர் எதிரில் போடுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்தாங்க. இந்த மாலையும் உங்க மனசும் படுற பாட்டுக்கு என்னைக்குத்தான் ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகுதோ. மாயாண்டி, ஏங்க கூத்துக்கு போக போறீங்களா? இல்ல, நான் எங்கேயுமே போகல. அதுக்காக இல்லைங்க, நாதன் உங்களை பச்சைமலைக்கு வர சொன்னாரே, அதை ஞாபகப்படுத்தினேன். எனக்கு தெரியும். காளி உனக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு வர்ற கோவத்தல அப்படியே இருக்கட்டும் விட்ட. உன் நிலையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன யோசிச்ச? இவன் ஒரு ஊட கட்டிக்கிட்டு ஊரோட இருந்துட்டா பெரிய மனுஷனா? நீ மட்டும் ஹூன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் உன் மேல ஒரு ஊடு எழுதி வைக்கிறேன். ஊடு மட்டும் இருந்தா போதுமா? சோத்துக்கு என்ன செய்வேன்? 4 காணி நலம் உன் மேலேயே வைக்கிறேன். நீயும் 4 பேர் போல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது எனக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீயே சொன்ன என்ன பார்த்த உடனே உனக்கு ஒரு பாசம் பிறக்குதுன்னு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் பிறக்குது பாசம். அவ்வளவுதான். இத நான் சொல்றேன்னு நீ நினைக்காத. எங்க அப்ப பெருமாள் சொல்றான், அவ்வளவுதான். இந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் காசு எனக்கு பெருசு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த 10,000 ரூபாய் தூசுக்கு சமானம். இந்த தூணு விலை பெறாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம். நீங்க இருங்க, நான் சொல்றேன். தம்பி மாத்திரம் அந்த 10,000 தட்டி நம்ம கையில கொடுத்துருச்சு. ஈஜி. தம்பி அவமானப்படுத்தின அந்த காளி அவன் தங்கச்சி காளி, நமக்கு எமனா வந்த அந்த ஆபீசரும் காளி. ஆக ஒரே கல்லில ஏகப்பட்டமாங்க. அதைத்தான் நான் சொல்லலாம் நினைச்சா நீங்க சொல்லிவிட்டீங்க. காடா பெருமாளே, ஏன் நச்சுன்னு உயிரை வாங்குற? இப்ப தம்பி என்ன மாட்டேன்னு நான் சொல்லிடுச்சு. ஏன் தம்பி யோசிக்கிற? உடனே புறப்படு. உன் தொழிலுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வகை செய்யறேன். இதுதான் கடைசி. புறப்படு. இன்னைக்கு காளி வீட்டுல நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பேர் அங்க வந்திருப்பாங்க. அதுவும் அடுத்த கிராமத்துல வேற கூத்து. எல்லா பசங்களும் ஊட்ட கூட்டிட்டு போயிருப்பானுங்க. புறப்படு. நீயும் ஊடு வாசலோட 4 பேர் மாதிரி அந்த காளிக்கு எதிர்க்கா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். மூஞ்சில ஒத்துக்கிட்ட மாதிரியும் காணும், ஒத்துக்காத மாதிரியும் காணும். நடுக்க போய்கிட்டே இருக்கானே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ? போய் சந்திரா அழைச்சிட்டாங்கம்மா. சந்திரா, சந்திரா, என்னடி இது ஒரேடியா திங்க அடிக்கிறியே? நிச்சயதாரத்துக்கு இது போதும், சீக்கிரம் வாடினா. பரவாயில்ல, முதல்ல அவங்க காலில் விழுந்துக்கம்மா. முதல்ல வலது கால் எடுத்து வச்சு உட்காருங்கம்மா.
வந்ததுக்கு அப்புறம் போறேம்மா. யாருமா? இன்னும் யார் வரணும்? அவர் வரேன்னு சொல்லிருக்காரம்மா. யாருமா? கோபியா? ஆமாம்மா. ஏம்மா? ஏன் மஞ்சு, அந்த தம்பி வந்த பிறகுதான் நீ ஆட போறியா? ஆமாமா, இத்தனை நாள் மத்தவங்களுக்காக ஆடினேன். இன்னைக்கு அவருக்காக, அவர் சந்தோஷத்துக்காக ஆட போறேன். அப்படின்னா இனி உன் வாழ்க்கை பூராவும் நீ ஆடவே மாட்டோமா? மஞ்சு, நீதான் அவனை நேசிக்கிறிய தவிர அவன் உன்னை நேசிக்கலம்மா. இந்த அதிர்ச்சியை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் இதை வெளிப்படுத்தல. மஞ்சு, எப்படியாவது மனசை திடப்படுத்திக்கமா. காதலுக்காக கலையை அலட்சியப்படுத்தாதம்மா. போ, சீக்கிரம் போடா கண்ணு. எப்படி அம்மா போவேன்? தவிக்கிற இந்த நெஞ்சத்தோடு மேடைக்கு எப்படி அம்மா போவேன்? சொல்லுமா, சொல்லு. இனி நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? என் பேச்சுக்கு நீயே மதிப்பு தராதப்போ சத்தம் போடுற ஜனங்க மட்டும் நான் சொன்னா கேட்கவா போறாங்க? நீயே போய் சொல்லு. எனக்கு காதல் தான் பெருசு, கலை பெருசு இல்ல. நான் காதலிச்சவர் வராம ஆட மாட்டேன். நீயே போய் சொல்லு. போ. தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது பூவேது, கொடியேது, வாசனை ஏது, புன்னகையே கண்ணீராய் மாறும் போது தேரேது, சிலையேது, திருநாளேது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது. தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது இனம் பார்த்து குணம் பார்த்து மனம் சென்றது, மனம் போன வழி தேடி உயிர் செல்றது, உயிர் போன பின்னாலும் உடல் நின்றது,
தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது